அரசு ஆசிரியர் பணி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கனவு தான். ஆனால் சிலருக்கு மட்டும் எப்படி நனவாகுது? பிஜிடிஆர்பியில் டாப்பராக வந்தவங்க பின்பற்றின அந்த ரகசியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்றவங்க பின்பற்றின அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உத்வேகம் பெறுவதோடு அவங்க பயன்பற்றின அந்த பொதுவான யுத்திகளையும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த யுத்திகளை பயன்படுத்துவதன் மூலிமா நம்மளால் வெற்றி பாதையை அடைய முடியும். அப்போது நம்ம ஏஜேஎஸ் அகாடமியில் 180 பேர் எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்சில் ஒரு 164 பேர் தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று வராங்க. இதற்கு காரணம் நம்ம கொடுத்த அட்டவணை மட்டும் இல்லை, அவங்களுடைய கடினமான உழைப்பு. அப்போது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாளும் விடுமுறை இல்லாமல் அவங்க உழைக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க, வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கு 45 நிமிடங்கள் கொண்ட ஒரு தேர்வு எழுதுறாங்க. இந்த ஸ்ட்ரிக்ட் ரொட்டீனை அவங்க பின்பற்றதுனால தான் 180 பேரில் 164 பேர், கிட்டத்தட்ட 90% மேலே மாணவர்கள் தொடர்ச்சியாக அதிக மதிப்பெண்கள் பெற்று வராங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன, என்னால் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியாததுக்கு காரணம் அப்படின்னாக்கா, நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள், எங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அகாடமியில் நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் இல்லை, ஓகே, ஆனால் வீக்லி 3 days இரவு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லாட்டில் நீங்கள் படிங்க. காலையில் வேலைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, திரும்ப ஈவினிங் வரீங்க. காலையில் வீட்டிலேருந்து ஒர்க் பிளேஸுக்கும் ஈவினிங் ஒர்க் பிளேஸ்லேருந்து வீட்டுக்கும் வர இடைப்பட்ட கேப்பில் நம்ம நிறையா வாட்ஸ்அப் நோட்ஸை சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நோட்ஸை பஸ்ஸில் போகும்போதும் வரும்போதும் நம்ம கேட்க சொல்கிறோம். ஒரு யூனிட் முடித்ததும் மறுநாளே அவங்களுக்கு நம்ம தேர்வு வைக்கிறோம். அப்படி தேர்வு வைக்கிறது மூலிமா அவங்க இரவு படித்த அந்த ஒரு பாடத்தில் இருந்து நம்ம மறுநாளே தேர்வு வைக்கிறதுனால இதனால் ரிவிஷன் நேரம் 40% குறையுது, ஆனால் மெமரி பவர் 30% உயருது. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இரவில் படிங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடி இரவு படித்த விஷயத்திலிருந்து தேர்வு எழுதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிப்பதை நீங்களே உணர்வீங்க. தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு நம்ம என்ன ஒரு யுக்தியை பின்பற்றுறோம் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 20 கொஷின் எழுதணும். 6 நாளைக்கு மொத்தத்தில் அவங்க 120 கேள்வி எழுதியிருந்திருப்பாங்க. அப்போது எஜுகேஷனல் சைக்காலஜிலிருந்து 30 கேள்வி தினசரி தேர்வு எழுதுவாங்க. 6 நாள் முடிவில் 150 கேள்விகள் அவங்க முடிச்சிருந்திருப்பாங்க. 7வது நாள் தமிழ் தகுதி தேர்வு அண்ட் சைக்காலஜி சேர்த்து 150 கேள்விக்கு ஒரு தேர்வு எழுதுவாங்க. இது மார்க் டெஸ்ட் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் சைக்காலஜிக்கு மட்டும் அவங்க எழுதுகிற தேர்வு. இதனால அவங்களோட டவுட் 80% குறையுது. பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையும் 3 மடங்கு உயர்ந்திருக்குது. இதே மெத்தடாலஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும். மார்க் டெஸ்ட் என்பது ஒரு முக்கியமான யுக்தி அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மார்க் டெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வாரத்தில் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். ஒரு மார்க் டெஸ்ட்டு பார்ஷியல் மார்க் டெஸ்ட், அதுதான் 150 மார்க்குக்கு அவங்க எழுதுகிற தமிழ் தகுதி தேர்வும் சைக்காலஜி. இன்னும் ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட், அது எக்ஸாம் உங்களுக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரியான கொஷின் பேப்பர் செட்டிங்கில் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் எழுதுகிறப்போ அவங்களுக்கு படபடப்பு இருந்தாலும் தேர்வு முடிவுகள் வெளிவந்த உடனேவே அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனுக்குடன் அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இதனால இந்த மார்க் டெஸ்ட் முடிஞ்சதும் அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கு எளிமையாக புரிய வர்றதுனால அவங்களுடைய ஸ்கோர் அடுத்த தேர்வில் 15% உயருது. தேர்வு பற்றின பயம் 40% குறையறத கண்கூடா பார்க்க முடியுது. இந்த ஆண்டு நடக்க உள்ள பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா, நீங்க உங்களுக்குன்னு பின்பற்றக்கூடிய அந்த அட்டவணையை மிகச்சரியா எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் பின்பற்றினீங்க அப்படின்னாக்கா 90% உங்களோட வெற்றி உறுதி செய்யப்படும். நீங்க படிக்கிறதுல 40% நேரத்தை குறைச்சிக்கிட்டு ரிவிஷன் பண்றதுக்கு இப்போ நீங்க அதிக நேரத்தை ஒதுக்கணும். நிறைய பேர் படிக்கவே நேரம் இல்லை, நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நேரத்தை ஒதுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நண்பர்கள் கேட்கறீங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்வுக்கு இன்னும் சில காலமே உள்ள இந்த நேரத்தில் நீங்க அட்லீஸ்ட் 8 யூனிட்டாவது நீங்க முடிச்சிருந்துருக்கணும். நான் சொல்றது சைக்காலஜியும் தமிழ் தகுதி தேர்வும் இல்லாம மேஜர்ல மட்டும் இருக்கிற 10 யூனிட்ல இருந்து 8 யூனிட்டை நீங்க முடிச்சிருந்துருக்கணும். மீதி இருக்கக்கூடிய அந்த காலத்துல மீதி இருக்கிற 2 யூனிட்டை படிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் தேர்வுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய நாள் ஆச்சு நீங்கள் 10 யூனிட் முடிச்சுட்டு தேர்வுக்கு முந்தைய அந்த ஒரு வாரத்தில் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெற்றி அடைவதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்பிக்கை இருக்கா? இருக்கு. பலரும் இதே முயற்சிகளை பின்பற்றி
வெற்றி அடைந்த கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். அரசு பள்ளி ஆசிரியர் அப்படின்ற அந்த ஒரு கனவு ஒரே நாள்ல நனவாயிடும். உங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜிலேயோ இல்ல தமிழ் தகுதி தேர்வுலோ இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கீழே கேட்கலாம். அண்ட் கடுமையா உழைங்க, தைரியமா இருங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.